வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் விடிஎல் விலாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் எனது பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. கோட்டையின் வெளிப்புறம் இருக்கிற காட்டரண் அது. அங்குதான் யானைகளுக்கான வட்டரங்கு இருக்கு. முசுகுந்தரின் தீர்ப்பை நிறைவேற்ற எல்லாரும் வந்திருக்காங்க. முதல்ல பாகன அரங்குக்குள்ள அனுப்பப்படுறான். இன்னும் சிறிது நேரத்துல யானை உள்ளே நுழையும். சுழல் அரங்குல யானையிடம் தப்பிச்சு பாகன் ஓடணும். அவன் ஓடி தப்பிச்சா குற்றமற்றவன் சொல்வாங்க. மிதிப்பட்டு செத்தா பாவமற்றவன். இதுதான் போட்டியோட விதி. போட்டி தொடங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்துச்சு. அதே சமயம் முடிவு எல்லாருக்கும் தெரிஞ்சே இருந்தது. இதுவரை போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். திசைவேளரோட ஆலோசனைப்படி பாண்டரங்கத்தின் மேற்கூரையில புதிதா ஓவியம் வரையும் பணி தொடங்கி இருந்தது. ஆசான் சொன்ன பிழையை மட்டும் திருத்தலாம் அப்படின்னு ஓவியர்கள் சொன்னாங்க. ஆனா அந்துவன் அதை ஏத்துக்கல. தெற்கே விலகி இருக்கும் வெள்ளிய பொருத்தமான இடத்துல வரையலாம், ஆனா உறுதியா அது நிற வேறுபாடை வெளிப்படுத்தும். ஏற்கனவே வரையப்பட்ட ஓவியத்தின் வண்ணத்திலிருந்து புதிதா வரையப்பட்ட பகுதி வேறுபட்டுதான் தெரியும். இன்னொரு முறை ஆசானின் கோபத்துக்கு ஆளாக எனக்கு விருப்பம் இல்லை. அதனால மேற்கூரையில வரையப்பட்ட முழு ஓவியத்தையும் கருநீல வண்ணம் பூசி மறைக்க சொல்றான். அதுக்கு மேல நாள் மீன்களையும் கோல் மீன்களையும் புதிதா வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓவியர்கள் அந்துவன் சொன்னபடி பணிய தொடங்கிட்டாங்க. செவியன் மூலம் செய்தியை கேள்விப்பட்ட இளமருதன் கொஞ்சம் நடுங்கிதான் போயிட்டான். ஆசான் வரும்போது தேவாங்கின் கூட்டை எடுத்து வேறு அறையில வச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கே அந்துவன் சொல்லியிருந்தான். ஆனா கடைசி நேரத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நடந்த சிக்கலுக்கு ஏதோ ஒரு வகையில தானும் காரணமாகிவிட்டோமே அப்படின்னு பயந்துகிட்டே தேவாங்கின் கூட்ட வேற இடத்துல மாத்திரலாம் அப்படின்னு முடிவு செய்யறான் இளமருதன். ஓவியர்கள் எல்லாரும் சாப்பிட போன நேரம் பார்த்து பாண்டரங்கத்துக்குள்ள நுழையிறான். இடப்புறம் கடைசி தூணுக்கு பின்னால இருந்த கூண்டை நோக்கி போறான். யாரோ ஒருத்தர் அதோட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. பக்கத்துல போன பின்னாலதான் தெரிஞ்சது அது அந்துவன் அப்படின்னு. தவறு இழைச்சிட்டேன், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி இளமருதன் சொல்றான். நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? நீயா வெள்ளிய தென்புறம் மாத்தின? இளமருதனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு நான் இந்த கூண்டை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தேவாங்கின் கூட்டை எடுக்க போறான். வேணாம் அப்படின்னு தடுத்த அந்துவன் சொல்றான், மேற்கூரையில ஓவிய பணி முழுமையா முடியும் வரை நான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போறதில்ல. இந்த அரங்கத்துக்குள்ளதான் நாட்கணக்குல இருக்க போறேன். எவ்வளவு நேரம் தான் அண்ணாந்து மேற்கூரையே பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்பப்போ குனிஞ்சு கூண்டுக்குள்ள இவங்களோட விளையாட்டை பார்த்து மகிழ்றது தான் என்னோட ஒரே பொழுதுபோக்கு. அதனால நான் இங்க இருக்கிற வரைக்கும் இதுங்களும் இங்க இருக்கட்டும். இந்த வேலை எல்லாம் முடிஞ்ச பின்னால நீ வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இளமருதனை அனுப்பி வைக்கிறான். இளமருதனால ஒண்ணுமே சொல்ல முடியல. சரி அப்படின்னு தலையாட்டிட்டு வெளியே போறான். இப்ப அந்துவன் இழந்த பழங்களை உள்ள உருட்டி விட்டுக்கிட்டே கூண்டையே பார்த்துட்டு இருக்கிறான். தேவாங்குகள் ரெண்டோ தலைய மெல்ல நீட்டி பழத்தை நோக்கி ஓடி வருது. அரண்மனையின் வளாகத்துல மிக பழமையான மாளிகை ஒண்ணு இருக்கு. அதோட பேரு பாசிலை அரங்கு. பச்சை நிற மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட அரங்கு. எந்த ஒரு நற்செயல் செய்யறதா இருந்தாலும் பாண்டியர் குடி அங்குதான் தொடங்கும். இந்த திருமணத்தின் முதல் நிகழ்வும் அங்கதான் தொடங்க இருந்தது. அரச குடும்பத்தினர் மட்டும்தான் அந்த கூடுகையில பங்கெடுப்பாங்க. வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அரச குடும்பத்தினர் அல்லாத ஒரே ஒருவர் திசைவேளர் மட்டுமே. காலம் பத்தி அச்சம் எல்லாருக்கும் எப்போ இருக்கத்தானே செய்யுது. காலத்தை அறிஞ்சவனுக்கு அதிகாரத்தின் எல்லா கதவுகளும் திறக்கத்தானே செய்யுது. அரச குடும்பத்தோட பெண்களும் ஆண்களும் பேர் அலங்காரத்தோட அரங்க நிறைச்சிருக்காங்க. வணிக குடும்பத்தினரோட அணிகலன்களோ அதை விட அதிகமா மின்னிட்டு இருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து வியப்புல ஆழ்ந்துட்டு இருக்கும் போது மாமன்னர் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் இணைஞ்சு அரங்குக்குள்ள நுழைகிறாங்க. 2 பேருக்கும் வயசு 50 கடந்திருக்கும். நெடு உயரமும் உடல் வலிமையும் தோளில் புரளும் வெண்முடியும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் முக அமைப்பு இரு வேறு உலகங்களை சேர்ந்தவங்க அப்படின்றது தெளிவா சொல்லுது. ஆழ்கடலின் உப்பங்காற்று காலம் முழுதும் படிந்ததன் அடையாளத்தோட இருந்தது சூழ்கடல் முதுவனின் முகம். இளம் வயதில் செங்கனூர் முற்றுகையின் போது வெட்டப்பட்ட கீழ் உதட்டின் தழும்புகள் இன்னும் மறையில குலசேகர பாண்டியனுக்கு. 2 பேருமே முழு நிலை அலங்காரத்தோட அரங்குக்குள்ள நுழையிறாங்க. மனம் குவிந்து உடல் விழுந்து வணங்கி எழுந்தாங்க எல்லாரும். சமமான உயரத்துல
2 விதமான அடையாளங்கள் கூடிய இருக்கையில 2 பேரும் உட்கார்றாங்க. தொடர்ந்து புதிய வெப்பன் உள்ள வரான். சற்றே குறைவான உயரம், ஆனா வலிமை மிகுந்த உடல்வாகு. முழுமையான அலங்காரத்தோட வந்த அவன் தந்தையோட பக்கத்துல இருந்த இருக்கையில உட்கார்றான். எல்லாரும் மணமகளுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சூழ்கடல் முதுவன் கண்ணுல ஒரு பெருமிதம் தெரியுது. உள்நுழையும் தன் மகளின் பேரழகு கன நேரத்துல இந்த அவையையே மயக்கிடும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவள் வர்ற திசையை பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தோழிகள் சூழ பொற்சுவை உள்ள நுழைறா. 9 விதமான மணிகளை வரிசையா பொருத்தி ஒற்றை கொடி போல உச்சந்தலையிலிருந்து முன் சரிந்திருந்தது தலைப்பாலை. நீல நிற கச்சை அணிந்திருந்தா. இப்படி ஒரு வண்ணத்துல மெல்லிய துணியை இதுவரை யாரும் கண்டதே இல்லை. காலடியில ஒளிப்பட்டு மின்னும் பொற்சலங்கையிலிருந்து கசியும் வண்ணம் போல இருந்தது செவ்வண்ண பூச்சு. கண்டவர் கருவிழிகள் நகர முடியாம நிக்குது. பொற்சுவை மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கிறா. அவள் கொஞ்சம் தலை தாழ்த்தி தான் நடந்து வரா. எல்லாரும் அவளோட அலங்காரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அலங்காரங்களை கடந்து அவளோட ஆள் மனதை பார்க்கக்கூடியவங்க அந்த அவையில யாருமே இல்லை. அவளோட தந்தையின் பக்கத்துல இருந்த இருக்கையில போய் உட்கார்றா. அவள் அதிகப்படியான ஆபரணங்களை அணியல. ஆனா அணிஞ்சிருந்த அந்த ஒன்றையும் இதுக்கு முன்னால யாருமே பார்த்ததில்ல. பாண்டிமாதேவியின் தோழிக பேசிக்கிறாங்க. பெரும் வணிகன் மகள், ஆனா அவள் கழுத்துல ஒற்றை அணி மாலையே அணிஞ்சிருக்கா. அதிலும் ஒற்றை முத்து மட்டுமே இருக்கிறதே ஏன்? இடம்புரி சங்கு 1000 சூழ்ந்தது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு 1000ல் 1 தான் வலைநிலை வடிவில இருக்கும். அது கொண்டுதான் அணி செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு சிறப்பு கண்ட வலம்புரி சங்கு இதுவரை 2 மட்டும்தான் எடுக்கப்பட்டுள்ளதாம். அதுல ஒண்ணு யவன அரசியாரின் தலைமுடியில இருக்கான். இன்னொன்னு பொற்சுவையின் கழுத்துல இருக்குதாம். அவளோட மறுமொழி காதோடு காதா சுத்தி வருது. அதுக்கு பின்னால அரங்கே அமைதியாயிருச்சு. பாண்டியர் குல முதியவன் மின்னும் வெண்தட்டை எடுத்து வந்து பேரரசனிடம் கொடுக்கறான். அதில் மஞ்சள் கிழங்கு வட்ட வடிவில் இருக்கு. நடுவுல வெற்றிலை வைக்கப்பட்டிருக்கு. குலசேகர பாண்டியன் அதை எடுத்து சூழ்கடல் முதுவன் கிட்ட கொடுக்கறான். அதை வாங்கிட்ட சூழ்கடல் முதுவன் தங்களின் வழக்கப்படி பொன்னிற தட்டை வழங்குறான். அதிலும் மஞ்சள் சூழ நடுவுல வெற்றிலை இருக்கு. முன்னோர் மரபுப்படி 2 பேரும் வெற்றிலை மாற்றி மணம் முடிக்க வாக்களிக்கிறாங்க. முறைப்படி மணவிழா இந்த கணத்திலிருந்து தொடங்குது. 2 மாதங்கள்ல 6 நிகழ்வுகளாக அது நிகழும். நிறைவாக மணமாலை சூடலுடன் விழா நிறைவு பெறும். இங்க வெற்றிலை மாற்றி மணமுடி வாக்களிக்கிறாங்க. அதே நேரத்துல பரம்பு மலையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வீசிய ஈட்டி கருங்கல்ல பட்டு தெரிக்குது. உதிரன் விடுறதா இல்ல. பேரெளி பாறை இடுக்குகளுக்குள்ள விரைஞ்சு பதுங்குது. கண்ணில் படாத வரைதான் அது தப்பித்து வாழும். கண்ணுல பட்டுட்டா அது எந்த பாறைக்குள்ள நுழைஞ்சாலும் எவ்வளவு ஆழம் போனாலும் தப்ப முடியாது. அது உள்நுழைந்த கருங்கல்ல வீரர்கள் 4 பேரும் சேர்ந்து புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பி வெளியேறினா குத்தி தூக்க உதிரனும் மற்றொரு வீரனும் தயாரா இருக்கிறாங்க. பாறைக்கு கொஞ்சம் மேல இருந்த மாதிரியே பாரியும் கபிலரும் இதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீரர்கள் கரும்பாறையை புரட்டி கீழே தள்ளுறாங்க. உள்ளே எலியும் இல்ல, எந்த துளையும் இல்ல. அதுக்குள்ள எங்க போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அது எப்படி தப்பி போயிருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வேற ஒரு திசையில இருந்து குத்தி தூக்குறான் உதிரன். அதோட கீச்சொலியோட எல்லாரோட உற்சாக ஒளியும் கலக்குது. இந்த செயலை கண்டு தன்னையும் அறியாம சீக்க அடிக்கிறான் பாரி. பிடிப்பட்ட பேரெலிய சிறு கூடையில போட்டுக்கிட்டு அடுத்த பாறையை நோக்கி நகர்றாங்க. வழக்கம் போல வீரர்கள் முன்னால் போக பாரியும் கபிலரும் பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க. பாறைகளுக்கு இடையில இருக்கும் செடி கொடிகளை கிண்டிக்கிட்டே வீரர்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. உதிரனின் கவனம் சற்றே சிதற தொடங்குது. பாரி தன்னையே கவனிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றத உதிரன் 2-3 வாட்டி கவனிச்சிட்டான். அது ஏன்னு அவனுக்கு புரியல. பாரி உடன் வருவது கபிலருக்காக அப்படின்னு தான் உதிரனும் முதல்ல நினைக்கிறான். ஆனா இந்த 2 நாட்களும் பாரி உத்து கவனிக்கிறது அவனுக்கு சந்தேகமா இருக்கு. தனது திறனையும் திட்டமிடலையும் ஆராயறதுக்காக தான் இது நடக்குதோ அப்படின்னு யோசிக்கிறான். நீலனுக்கு பின்னால கபிலர் கூட இருக்கிற பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டிருந்தது. நான் அதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்கிறாரோ? பாரியை பற்றி எண்ணற்ற கதைகளை சிறு வயது முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறான் உதிரன். பாரியின் அறிவு நுட்பம் வேறு யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற வீரர்கள் எல்லாரும் பேரெளி வேட்டையை தான் பாரி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாரியின் கவனம் வேறொன்றா இருக்கவே வாய்ப்பு அதிகம் அப்படின்னு உதிரனுக்கு தோணுது. உதிரன் துல்லியமா குத்தி தூக்குனதை வியந்து பாராட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு கபிலர். ஆனா பாரி ஒரு வார்த்தை கூட பேசாம வர்றாரு. அப்போ மட்டும் சீல்க அடிச்சுட்டு இப்ப எதுவுமே சொல்லாம வர்றதையே
அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். நான் சீழ்க்க அடிச்சது உதிரனுக்கல்ல, பேரெலிக்காக. என்ன சொல்கிறாய் பாரி? பேரெலி தடித்த உடலை கொண்டது. அதனால அதால வேகமா ஓடவோ சின்ன சின்ன சந்துக்குள்ள நுழையவோ முடியாது. அப்படி இருக்க எத்தனையோ விலங்கு கிட்ட இருந்து அது தப்பி உயிர் வாழ்து அப்படின்னா அதோட தந்திரம் தான் காரணம். வெளியில இருக்கிற நரியின் தந்திரத்தை விட மலை முகட்டுல இருக்கிற பேரெலியின் தந்திரம் வியக்கக்கூடியதுதான். அப்படி என்ன அங்கே நிகழ்ந்தது? நீ எதை கண்டு சீக்க அடிச்ச பாரி? பாறையிலிருந்து வெளியேறி வந்த எலியும் உதிரன் குத்தி தூக்கிய எலியும் வேறு வேறு எலிகள். உள்ளிருந்து வந்தது வலப்புறம் ஓடிய வேகத்துல அந்த சிறு புதருக்குள்ள இருந்து இன்னொன்னு எதிர்பாராம வெளியேறுச்சு. அதை தான் உதிரன் குத்தி தூக்கிட்டான். ஆனா அந்த வெளியேறிய எலி அவனோட காலுக்கு பக்கத்துல தான் பதுங்கி இருந்துச்சு. நீ ஏன் அதை சொல்லல பாரி? அது எனக்கு தப்பித்தலை கற்றுக் கொடுத்திருக்கு. நான் எப்படி அதை காட்டி கொடுப்பேன்? எதிர்பார்க்காத மறுமொழியா மட்டுமல்ல, வேட்டையின் ஒழுங்குக்கு எதிரான மறுமொழியாவும் இருக்கிறத கபிலர் உணர்றாரு. வேட்டைக்கு பொருள் என்ன பாரி? தாக்குதலும் தப்பித்தலும். நீங்க எந்த பக்கம் இருந்தும் இந்த விளையாட்டை பார்க்கலாம். நீ எந்த பக்கம் இருந்து இந்த விளையாட்டை பார்த்த பாரி? வேட்டைய நான் எப்பவுமே தப்பி போற விலங்கின் பக்கமா இருந்துதான் பார்ப்பேன். இந்த வேட்டையில் உதிரனின் விளையாட்டு வேற மாதிரி இருந்துச்சு. அதனால எந்த பக்கமும் சாராம இருக்கிற. ஏன் அப்படி பாரி? உதிரனோட செய்கை அப்படி இருந்துச்சு. அவன் வேணும்னே தப்பிக்க முடியாத பேரெலியா பார்த்து வேட்டையாடுறான். அந்த எலிய கொண்டு உங்களுக்கு ஆடை நெய்ய நினைக்கிறான். பாரி சொல்ற விளக்கம் கபிலருக்கு புரியல. தப்பிக்க முடியாத பேரெலிய கொண்டு மட்டும் ஆடை நெய்யறதோட பொருள் என்ன? புரியலையா? என்னன்னைக்கும் உங்களை பரம்பு நாட்டிலே வச்சுக்கணும் அப்படின்றது தான். அத சொல்லிக்கிட்டே பாரி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. கபிலர் அப்படியே நின்னுட்டாரு. ஒரு நிமிஷம் கழிச்சு கேக்குறாரு, நீங்க 2 பேரும் என்னதான் வேட்டையாடிட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல அப்படின்னு சொன்ன பாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்றாரு, பிடிப்பட்ட பிறகு எவராவது வேட்டையாடுவாங்களா? பதில் கேட்டு அடங்கா சிரிப்பை வெளிப்படுத்துறாரு கபிலர். கூடு என்பது பறவைக்கான தங்குமிடம், வானம் தான் வாழ்விடம். உண்மைதான். ஒரு நாள் உங்களின் வானமே நாங்களாக விரிஞ்சிருப்போம். பாரியோட தோழமை எல்லை கடந்து விரிஞ்சிட்டு இருக்கு. மலையோட கீழ் திசையில ஊசி புகை மேலிருந்து வந்துட்டு இருக்கு. வேட்டையாடிட்டு இருக்கிறவங்க பாறையின் இடப்புறம் இருந்ததுனால அதை பார்க்கல. பாறையின் மேலே பாரி நின்னதால அதை பாக்குறான். அந்த திசை நோக்கி அப்படியே நிக்கிறான். அதை கவனிச்ச கபிலரும் நிக்கிறாரு. மிக தொலைவுல கீழ்காட்டின் நடுவுல இருந்து ஊசி போல மெல்லிய புகை மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. காற்று வீசல அப்படின்றனால புகை கலையாம உச்சிக்கு போகுது. உற்று பார்த்துட்டு இருந்த பாரிய பார்த்து கபிலர் கேக்குறாரு, என்ன அது? காட்டின் ஊடே இருந்து புகை வர காரணம் என்ன? அங்குள்ளவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இடப்புறம் திரும்பி பார்க்கறான். பாறையின் இடப்புறம் பேரெலி வேட்டையில உதிரனின் குழு மிகவும் கவனமா இருக்கு. பாறை மறைஞ்சிருந்ததால எழும் ஊசி புகைய அவங்க பார்க்கல. காட்டுக்குள்ள இருக்கிற யாருக்காவது உதவி தேவைப்பட்டா படர்ந்து கிடக்கும் சென்றி கொடிய பறிச்சு தீக்கற்களால தீ மூட்டுவாங்க. அந்த கொடியில தீப்பற்றி எரியாதே, புகை மட்டுமே வரும். அவ்வாறு கசியும் புகை கீழே படராது, அருந்து விடாம மேலெழும்பிக்கிட்டே இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் உச்சி நோக்கி விடாமல் மேலெழும் ஊசி புகைய பாத்துற முடியும். உடனே அவருக்கு உதவி செய்ய மக்கள் போயிருவாங்க அப்படின்னு பாரி சொல்றான். அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்ய வீரர்களை அனுப்பாம இருக்கிறியே, அது ஏன் பாரி? தொலைவை கணக்கிட்டா நாம் இருக்கிற இடத்தை விட குறைவான தொலைவுல தென் திசையில ஊர் ஒண்ணு இருக்கு. அங்கிருந்து மக்கள் புறப்பட்டு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். எப்படி அப்படின்னு கேட்டாரு கபிலர். அதோ பாருங்க அப்படின்னு அந்த திசையை சுட்டி காட்டுறான் பாரி. ஏற்கனவே மேல இருந்த ஊசி புகையின் பக்கத்திலேயே இன்னொரு ஊசி புகை மேல எழுந்துகிட்டு இருக்கு. மற்றொரு புகை மேல எழுந்தா உதவிக்கு ஆட்கள் போயிட்டாங்க, வேற யாரும் வர வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாரி சொல்றான். பாறைகளை சுத்தி சுத்தி பேரெலிய விரட்டிக்கிட்டு இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வீரர்கள். இன்னைக்கு 4 எலியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு உதிரன் மிக தீவிரமா செயல்பட்டு இருக்கிறான். பெரும் புதருக்குள்ளேயும் கரும்பாறை இடுக்குகளுக்குள்ளேயும் வீரர்கள் விடாம தேடுறாங்க. உச்சி பொழுது கடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேட்டைக்கு கிடைக்கும். அதுக்கு பின்னால இடுக்குகளை மறைஞ்சு வாழும் உயிரினங்களை கண்டறியறது முடியாத காரியம். கபிலர் நடப்பதற்கு ஏற்ப வழிகளை தேர்வு செஞ்சு அவரை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான் பாரி. வீரர்கள் பாறை இடுக்குகளை கிளறிக்கிட்டு இருக்க உதிரன் மட்டும் தனியா கீழ் நோக்கி போயிட்டு இருந்தான். கொஞ்சம் தொலைவுல இருந்தே அதை மட்டும் கவனிச்சாரு பாரி. உதிரன் போயிட்டு இருந்த திசையில தனித்த மரம் ஒண்ணு இருக்கு. அதை நோக்கித்தான் அவன் போறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தொலைவுல இருந்தே பார்க்கையில அது என்ன மரம் அப்படின்றது யாருக்கும் பிடிபடல. போயிட்டு இருந்த உதிரன் மரத்தின் அருகில போகாம சற்று தொலைவிலேயே நின்னுட்டான். எல்லாரும் அவனை நோக்கி கீழே இறங்கி வராங்க.
நீங்க இங்கேயே உட்காருங்க அப்படின்னு கபிலர் கிட்ட ஒரு பாறை மேல உட்கார சொல்லிட்டு அந்த இடம் நோக்கி போறான். தொலைவிலேயே கபிலரை உட்கார வச்சுட்டு தனித்து வரும் பாரியை பார்த்த உதிரன், இது என்ன மரம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பாரி வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். உதிரன் இருக்கும் இடத்துக்கு எல்லாரும் வந்து சேர்றாங்க. தனித்திருக்கும் அந்த மரத்தின் அடிவாரத்துல அங்குமிக்குமா வண்டுகள் செத்து கிடக்குது. எறும்புகளோ கரையான்களோ அதை சாப்பிட வரல. அங்கு வந்து நின்ன எல்லாரோட கண்களும் கீழே கிடக்கிறதையே உத்து பாக்குது. அது வண்டுக்கடி மரம். அந்த மரத்தின் இலைகளுக்குள்ள வண்டு பறந்தாலோ கிளைகளின் மீது உட்கார்ந்தாலோ சிறிது நேரத்திலே மயங்கி கீழே விழுந்துடும். அதன் பிறகு மயக்கம் தெளியாமலேயே இறந்துடும். இறந்து போனதை மொய்க்கிறது கூட எதுவும் கிட்ட வராது. காட்டின் மிக அரிதான மரங்கள்ல வண்டுக்கடி மரமும் ஒண்ணு. காட்டுக்கு பழக்கப்படாத புதியவர்கள் மீது இதோட வாசனை பட்டாலே உடல் எல்லாம் வீங்கிடும். மூக்குல ஏற்படும் எரிச்சல் தாங்க முடியாது. அதனாலதான் கபிலர் தொலைவிலேயே உட்கார வச்சுட்டு வந்தான் பாரி. கபிலர் வந்ததுல இருந்து வண்டுக்கடி மரம் கண்ணுல படாதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா வண்டுக்கடி மரத்தின் பட்டையை அரைச்சு தேய்ச்சா காட்டு பூச்சிகள் எதுவும் கிட்ட வராது. பரம்பிலேயே பிறந்து வாழ்றவங்களுக்கு இது தேவையில்லை. ஆனா வெளியிலிருந்து வருபவர்களுக்கு, அது குறிப்பா மழைக்காலத்துல வந்து தங்குறவங்களுக்கு பெரும் பாதுகாப்பு கவசத்தை இது கொடுக்கும். அந்த மரப்பட்டையை உரிக்கிறது கடினமான வேலை. கிட்ட போய் பிச்சு எடுக்கலாம் முடியாது. அதோட வாசனை எந்த நேரமும் மயக்கத்தை உருவாக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. உதிரன் தான் தன்னோட ஈட்டிய மரத்தின் அடிவாரத்தை நோக்கி வீசி எறிகிறான். மரத்தோட விளிம்புல குத்தி நிக்குது. படு வேகமா ஓடி அது கிட்ட போன வேகத்துல ஈட்டியின் முனையோட பெரும் பட்டைய பிச்சு எடுத்துட்டு எதிர்ப்புறம் வெளியேறான். முதன் முறையா அவனோட வேகத்தை பார்த்து வியந்து போறான் பாரி. அன்றைய வேட்டையை அத்தோட முடிச்சுட்டு புறப்படுறாங்க. இன்று சிக்கியது என்னவோ ஒரே பேரிலிதான். ஆனா பாரி அளவற்ற மகிழ்ச்சியில இருக்கிறான். என்னை ஏன் தனியா உட்கார வச்சுட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாரு கபிலர். பாரி சொல்றாரு, பரம்புல நீங்க இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் என் மனம் பதட்டத்துலதான் இருக்கு. அதுவும் மழைக்காலம் தொடங்கிருச்சுன்னா என்னோட பதற்றம் இன்னும் அதிகமாயிரும். எண்ணற்ற பூச்சிகள் உயிரினங்கள் வாழ்ற இந்த காட்டுல கண்ணுக்கு தெரியாத சிறு பூச்சி கூட பெரும் நஞ்ச உட்செலுத்திரும். அதுக்கு பின்னால நஞ்சு முறி கொடுக்கற வரைக்கும் உங்களோட உடம்பு தாங்குமா அப்படின்னு தெரியாது. அதனாலதான் என்னோட பதற்றம் அதிகமாகிட்டே தான் இருந்தது. வண்டுக்கடி மரப்பட்டையை அரைச்சு உடல் எல்லாம் தேய்ச்சிட்டா பிறகு எந்த ஒரு பூச்சியும் உங்களை அண்டாது. அதனாலதான் இந்த மரம் கண்ணுல படாதா அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். உதிரன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி மகிழ்வோடு கபிலரை அழைச்சிட்டு வரான் பாரி. நான் பரம்புக்கு வந்து இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் என்னை தயார்படுத்துற வேலை முடியலையா அப்படின்னு கபிலர் கேக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே பாரி சொல்றா, வந்து போறவங்களுக்கு இவ்வளவு தேவையில்லை, வந்தவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவும் தேவை. அவர் சொல்ற வார்த்தைகள்ல இருக்கிற சூட்சமும் கபிலருக்கு புரிஞ்சிச்சு. வேட்டை இன்னும் முடியல போல அப்படின்னு கேட்ட கபிலர், இந்த வேட்டையில நீ எந்த பக்கமும் சாராம இருக்கிறதா சொன்ன. ஆனா உன் மகிழ்வு வேட்டையாடுறவனோட மனநிலைய நான் சார்ந்துட்ட மாதிரி சொல்லுது. ஆமா, அளவில்லாத மகிழ்ச்சி மூலமா என்னை உங்களுக்கு காட்டி கொடுத்துடுறேன். அது மூலமாவே என்னோட எண்ணத்தையும் வெளிப்படுத்திடுறேன் இல்லையா? பாரியோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் கபிலரின் மீதான பேரன்பை கொட்டி தீக்குது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கவே இல்லை. ஆனாலும் ஆழ் மனசுல அவங்களோட உரையாடல் இன்னும் நிக்கல. மனசை இந்த எண்ணங்கள்ல இருந்து வேறொன்னுக்கு அழைச்சு போகணும் அப்படின்னு நினைச்ச கபிலர் அமைதியை குலைச்சிட்டு கேக்குறாரு பாரிக்கிட்ட. அன்னைக்கு ஒரு நாள் உன் முப்பாட்டன் ஒருத்தர் திரையர் பெண்ணை மணந்தாரு அப்படின்னு சொன்னியே, அதை பத்தி பின்னால பேசுவோம் அப்படின்னு சொன்னியே, யார் அந்த திரையர்கள்? கபிலரோட கேள்வி பாரிக்கு வியப்பை ஏற்படுத்தது. நீங்கள் திரையர்களை அறிந்ததில்லையா புலவரே? இல்லை, அவங்க குலம் தானே வெற்றிலையை முதலா கண்டறிஞ்சது. இந்த மலைத்தொடரோட மா வீரர்கள் அப்படின்னா அது அவங்க தானே. அதே நேரத்துல வெண்ணிறத்தட்டையும் பொன்னிறத்தட்டையும் மாற்றிக்கிட்ட குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் மாற்றப்பட்ட தட்டுகளில் இருந்து வெற்றிலை எடுத்து மெல்ல தொடங்குறாங்க. வெற்றிலையை மென்ற 2 பேர் நாவலையும் அந்த சாறு ஊறி பரவுது. வெற்றிலையை கண்டறிந்த மாவீரர்களான திரையர்களின் கதைய பாரியின் நாவெங்கும் பொங்க வெளிவருது. திரையர்களை பற்றி பாரி சொல்ல அடுத்த எபிசோட்ல நாமும் கேட்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுவது வீடியல். நன்றி, வணக்கம்.